வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை 15, 2025 ரிலீஸ் ஆயிருக்குது. அதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 28 நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த செப்டம்பர் 28 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மேக்சிமம் ஒரு 50 டேஸ்ல, அதாவது 2 மாசத்துல ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுல இருந்து அதிகபட்சம் ஒரு 60 டேஸ், ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் மெயின்ஸ் தேர்வுகள் நடக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னிலிருந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலம் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு சேர்த்து 6 மாத காலம் இருக்குது. இந்த 6 மாத காலத்துல யாரால உண்மையாவே படிச்சு பாஸ் பண்ண முடியும் நம்புறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மற்றபடி இல்லை சார், நான் மோட்டிவேட் பண்ணி இதுக்கப்புறம் படிச்சுலாம் அது ஆக போறதுல, நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னா சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுய தொழில் பண்ண போறேன், இல்லை வேற ஏதோ நான் ஒர்க் பண்ண போறேன், நான் இனிமேல் வரல, டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். இது ஏன்னா உங்களுடைய உரிமை, நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா முதல்ல டிஸ்க்ளைமர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தொடர்ச்சியா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. குறிப்பாக எந்த ஒரு தேர்வுக்கும் குரூப் 1 குரூப் 2 மாதிரி பெரிய தேர்வுகளுக்கு தயாராகும் பொழுது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் நீங்க படிக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிய உடனே அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாட்கள் மிக குறைவா இருக்கும் மெயின்ஸுக்கு. அந்த நேரத்துல உட்காந்து சத்தியமா அதுக்கப்புறம் புதுசா மெயின்ஸுக்கு படிச்சு பாஸ் பண்றது வாய்ப்பே கிடையாது. அப்ப இப்ப இருந்தே படிக்கும் பொழுது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ், அது குரூப் 1 ஆகட்டும் அல்லது குரூப் 2 ஆகட்டும். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸுக்கு நாம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கிறோம், இப்போ மெயின்ஸுக்கு வீடியோ போடுறோம். இது 2 மெயின்ஸா பிரிச்சிருக்கிறோம். அதாவது குரூப் 2 ஏ மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ். அடுத்தது குரூப் 2 ஏ மெயின்ஸ், சாரி இது குரூப் 2 மெயின்ஸ். இந்த வீடியோ இன்னொரு வீடியோ தனியா குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு தனியா வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்றதை தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுக்க குரூப் 2 மெயின்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 300 மார்க் வருது இல்ல, 3 மணி நேரம் 300 மார்க் எக்ஸாம் நடக்க போகுது. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். நம்ம காலேஜ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, எழுதுறது. ஸோ அதே போல எழுதக்கூடிய ஒரு தேர்வு. இதை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி நாம ப்ரிலிம்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயன்படுற வகையில ஜிஎஸ்க்கு மட்டும் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், ரீசனிங்லாம் எடுக்கிறதுல ஒன்லி ஜிஎஸ். விருப்பமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்க மட்டும் இதை சேர்ந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்க ஓனா வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத சொல்ல போறேன், டீகோட் பண்ண போறேன் சிலபஸ் எல்லாத்தையுமே. இல்ல இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதும், இல்ல தனியா நீங்க போய் வேற இன்ஸ்டியூட்ல படிக்கிறதும், இல்ல படிக்காமலே விடுறதும் உங்களுடைய விருப்பம். இது பைலிங்குலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். யூனிட் 8 தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பிடிஎஃப் அப்லோட் பண்றேன். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் வித்தின் ஆப்புக்குள்ளார மட்டும்தான். மற்ற எந்த விஷயமும் இதுல செய்ய முடியாது. இது எதுவுமே செய்ய முடியாது. 1 இயர் வேலிடிட்டி. ஒட்டுமொத்தமா இந்த ஜிஎஸ் கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ், தனித்தனி சப்ஜெக்டா ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான ஃபீஸ் என்ன, ஸோ மற்றது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்டுன்னு தனித்தனியாக எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. லேப், பிசி, டேப், மொபைல் எல்லாத்துலேயும் கிளாஸஸை பார்த்துக்கலாம். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு மெசேஜ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. மற்றதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் ஸ்டடீஸு, மெயின்ஸ் பேப்பர் 2, ஏன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, அது தனியாக பார்த்துக்கலாம். 300 மதிப்பெண். இதில் முதல் பாயிண்ட்டே மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, 40 மார்க் கேட்க போகிறாங்க. அப்போ நவீன கால வரலாறு, அந்த நவீன கால வரலாறுல தமிழ்நாட்டினுடைய பங்கையும் சேர்த்து கேட்குறாங்க. இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் காந்தியன் எரா வரைக்கும் இது ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். அப்புறம் பாருங்க இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, துவக்க கால கிளர்ச்சிகள், பூலித்தேவர், வீரபாண்டிய, மருது சகோதரர்கள், அப்படியே வரும். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய யூனிட் 8, இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6. அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்கான் ஐஎன்எம். அதாவது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் விடுதலை போராட்ட வரலாறு, இதுதான் அதுக்கு மீனிங். இப்போ இதுக்கு என்ன படிக்கணும், முதல்ல 6th to 12th ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாமே கையில் இருக்கணும். 6ல இருந்து 12 வரைக்கும் அறிவியல், சமூக அறிவியல். அது 11th 12th போனீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனி புக் இருக்கும். அதே போல வரலாறு, புவியியல், இந்திய அரசியல் அறிவியல்,
இந்திய பொருளாதாரம், இந்த 4 புக் இருக்கும். அதை தாண்டி 11th 12th எத்திக்ஸ் புக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்கள்கிட்ட புக்காக இருந்தாலும் ஓகே, இல்லை பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி தேவையோ அது இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. இதில் ஸ்கூல் புக்கில் முதல்ல பேசிக்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி தமிழில் படிச்சீங்கன்னா 1 சிந்து முதல் பிளாசி வரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகை எல்லாமே கொடுத்துருப்பான். இந்தியா முழுக்கவும் ஐரோப்பியர் வருகையும் கொடுத்துருப்பான், தமிழ்நாட்டில் ஐரோப்பியர் வருகையும் கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஒரு புக்கு கட்டாயம் தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு. அடுத்தது விடுதலை போராட்டத்துல வரலாறு, தமிழகத்தினுடைய பங்கு, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று படிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்றது இந்த புக்கு. இதுவும் படிக்கலாம், ஆனா தமிழ்நாடு ஹிஸ்டரி கொஞ்சம் இதுல இருக்கும், இதுல தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்காது, ஒட்டுமொத்தமா இந்தியா பத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 புக்கு படித்தால் போதும். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ப்ரிலிம்ஸ்ல போனீங்கன்னா ஐஎன்எம் யூனிட் நம்பர் 6, அது ரெண்டும் உங்களுக்கு மெயின்ஸ்லயும் வருது. அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கு நீங்க தயாராகிடுறீங்க. 1 இங்கிலீஷ்ல படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்க நம்ம ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கு படிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு கா வெங்கடேசன் சாரோட புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக்கு படிச்சுக்கிறீங்க, அதுலேயே தமிழில் திருக்குறள் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி புக் எடுத்து சிலபஸ் இருக்கிறத படிக்கிறீங்க. 11th 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்டு தான். சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுட்டு தான் படிக்கணும். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸும் கண்டிப்பாக படிச்சுக்கணும், அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கணும். இது படிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கு, குரூப் 2 மெயின்ஸுக்கு, அடுத்தது பார்க்க போகிற குரூப் 2A மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒட்டு மொத்தமாக. ரைட்டுங்களா? இப்போ இதில் இதனுடைய பிடிஎஃப், இதனோட பிடிஎஃப், இந்த 2 பிடிஎஃப்பும் ஃப்ரீயா நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்ல போயிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த புக்கோட பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட என்னென்ன இருக்குதோ மொத்தத்தையும் போட்டேன். தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணி யாரும் கேட்காதீங்க, சார் அந்த புக்கு போடுங்க, இந்த புக்கு போடுங்கன்னு. என்கிட்ட இருக்கிறத நான் போட்டிருக்கிறேன், இல்லாதன்னு அப்படி போட முடியும். என்கிட்ட யாராவது அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிவிடுவோம். இப்போ ஒருத்தர் மஜித் ஹுசைன் இங்கிலீஷ் புக் எனக்கு அனுப்புனார், அதை நான் ஃப்ரீயாக பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபா அந்த புக்கு. இந்த புக்கு ஒரு 500 ரூபா, இது ஒரு 500 ரூபா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் 500 ரூபா மினிமமா. அந்த மாதிரி 10 புக்கு 5000 ரூபா மதிப்புள்ள பொக்கிஷம். டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 படிக்கிறதுக்கு முக்கியமான புத்தகம் இது எல்லாமே. இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டெலகிராம் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபைல்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அந்த மெனுவில் போய் பொறுமையா தேடுங்க. உடனே பார்த்துட்டு சார் இல்லை சார் எனக்கு மெசேஜ் அனுப்பி இல்லை கால் பண்ணி நான் அனுப்புங்க சார்ன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு அதிகமாக கால் பண்ணாதீங்க, மெசேஜும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து விலை இல்லாமல் தான் கொடுக்குறோம். அப்படி தேடுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஸோ பொறுமையோட நிதானமாக தேடி பாருங்க, எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 30. இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதலாம். இப்போ இந்த தேர்வு மொத்தத்தையும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதுறீங்க, ஆனால் இது மட்டும் தமிழில் எழுதலாம். இந்த தேர்வு மொத்தத்தையும் நீங்கள் தமிழில் எழுதுறீங்க, இதை மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம். அதாவது இதை எப்படி வேணாலும் எழுதலாம், அதுதான் இதுக்கான அர்த்தம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் ப்ரிலிம்ஸ் ஒரு லாங்குவேஜில் மெயின்ஸ் ஒரு லாங்குவேஜ் எழுதலாமா? இப்போ ப்ரிலிம்ஸில் நான் தமிழ் சூஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸில் நான் இங்கிலீஷில் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம், தாராளமாக எழுதலாம். சார் இதுவே நான் வந்து ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷில் சூஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸை தமிழில் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம், உங்கள் விருப்பத்தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6, ப்ரிலிம்ஸில் 6, அதே சிலபஸ் தான், ஒன்றும் பெருசாக அவங்க கொடுக்கல. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இலக்கியத்துக்கு தேவிரா புக்கு, அல்லது நம்ம கே பிள்ளையோட புத்தகம், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியோட புத்தகம், இது ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தாண்டி நம்ம தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் சாரோட புக்கு திரும்பவும் சொல்கிறேன், இது ஃப்ரீயாக பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுருக்கிறேன், செக் பண்ணி பொறுமையாக நிதானமாக தேடி பாருங்க. 6th to 12th ஸ்கூல் புக்கு படிச்சுக்கோங்க. தமிழில் திருக்குறள், ஹிஸ்ட்ரி, 11th 12th எத்திக்ஸ், ஆர்கியாலஜிக்கல், பாலிசி நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். அப்போ பாருங்களேன், இது எல்லாமே அங்கேயும் வருது இங்கேயும் வருது, 2 இடத்துலையுமே வருது. வருதா இல்லையா? 2 இடத்துலையுமே வருது. அப்போ ஒரு வாட்டி படித்தாலே போதும். ப்ரிலிம்ஸில் வருது, மெயின்ஸ்லேயே 2 இடங்கள்ல இது வருது, இன்னொரு இடத்துலையும் வருது, பின்னாடி பார்க்கலாம். சரி, 3வது சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 50 மார்க். சமூக பிரச்சனைகள் இந்தியாவிலையும் அதே போல தமிழகத்திலையும் கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக்ல அங்கங்க வரும். எப்படின்னு பாருங்களேன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் பத்தி வரதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வரும், ஜியாகிரபில வரும்.
ரூரல் அண்ட் அர்பன் டிஸ்பாரிட்டிஸ், அதே போல் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் கேரு, இதெல்லாம் ஃபேமிலி பிளானிங், இதெல்லாம் உங்களுக்கு ஜியாகிரபிலையும் வரும், எக்கனாமிக்ஸ்லேயும் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும், யூனிட் நம்பர் 5லையும் வரும். கரெக்டுங்களா? அப்போ கலந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமானது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது சம்மந்தமாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு. நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்னென்ன படிக்கணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த சமூக பிரச்சனைகளுக்கு பாசிவாவோட புத்தகம் நீங்கள் படிக்கலாம். இங்கிலீஷில் படிக்கிறவங்க ராம் அஹூஜாக்கு படிக்கலாம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது, ஜென்ரலாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் இதை கூட அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில், அந்த டாப்பிக்கில் இருக்க விஷயங்கள். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இதுதான் போராடுறாங்க, தேடிட்டு இருக்காங்க. சார் இதை வந்து நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கே சார் படிக்கிறது, குறிப்பாக தமிழில் படிக்கிறவங்க எங்கே சார் படிக்கிறது கேட்குறாங்க. சொல்கிறேன். ஸோ இது வந்து பாதி வந்து ஃபிசிக்ஸ் ஒரு 2 சில பாயிண்ட் இருக்கும், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் பயாலஜி இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் படிக்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸாக எதை சொல்லலாம்னா அறிவியல் தொழில்நுட்பம் ஜே தர்மராஜ் அவருடைய புத்தகத்தை சொல்ல முடியும். இந்த புக்கு கூட 2007 தான், அப்டேட்டடாக இல்லை. அப்போ அப்டேட்டடாக பார்க்கும் பொழுது இளையராஜா கண்ணன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த புக்கு உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் படித்தாலும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ்னே சொல்ல முடியும். எளிய நடைமுறையில் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து தேவைப்படுறவங்க 8300044263 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டுக்கே பார்சல் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதான் அந்த புக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான புத்தகம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப முக்கியமான புத்தகமாக கருதப்படுகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதிலே இருக்குது, பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதை தாண்டி இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் எதை சொல்லலாம்னா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க, அறிவியல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள். கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல் டாடா மெக்ராஹில் அக்ரஹாரி ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய புத்தகம், இதுவும் நல்லா தான் இருக்கும். ரவி அக்ரஹாரி ரிலீஸ் பண்ணது, இதுவும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எதில் சார் படிக்கிறது, அதுதான் சயின்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. இது யார் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், CSIR, இந்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாத இதழ். இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், தமிழில் கிடையாது. ஸோ இந்த மாத இதழில் இருந்து கட்டாயமாக நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நீங்கள் பே பண்ணி காசு கொடுத்து வாங்கணும். மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாத இதழ். பக்கத்தில் புக் ஷாப்லலாம் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆன்லைனில் இது கிடைக்குதான்னு எனக்கு டவுட் தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு, அதில் தமிழ்நாடு ரெஃபரன்ஸும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது பாருங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு ஜுடிஷரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு அப்படியே வாங்க, எல்லாமே என்னதான் இந்திய அரசியலமைப்பு. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு லாங்குவேஜ் பாலிசி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அக்ரிகல்ச்சர், IT, ஹெல்த், எஜுகேஷன், கவர்னன்ஸ், இதெல்லாம் பாருங்களேன். அப்படி எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, யூனிட் நம்பர் 5 பார்த்த மாதிரி இருக்கா, ப்ரிலிம்ஸில் யூனிட் நம்பர் 5 பார்த்த மாதிரி இருக்கா. அப்போ கான்ஸ்டியூஷனும் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக் தாண்டி இங்கிலீஷில் லக்ஷ்மிகாந்த், தமிழில் சந்திரசேகரன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ் பார்க்கணும், ஸ்கீம்ஸ் பார்க்கணும், தமிழ்நாடு அரசு திட்டங்கள், அதே போல் கவர்னன்ஸ், அது வெப்சைட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு துறை, அப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சுகாதாரம், கல்வி, இந்த துறையினுடைய A to Z தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்புறம் அந்த இடஒதுக்கீடு, மற்ற விஷயங்கள், சமூக பொருளாதாரத்தில் மாற்றங்கள் எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு முதலமைச்சரும் அவங்க காலத்தில் செய்த திட்டங்கள், அதுதானே பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி இருக்க போகுது. அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இந்த புக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வருது, மெயின்ஸில் 3 இடத்துல வருது. பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ முக்கியம் இந்த புக்கு. இந்த புக்கை தான் நம்ம ஃப்ரீயாக PDF டெலகிராமில் போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக், 6வது டாபிக், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்தியா, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்திய புவியியலையும் சில தமிழகத்தினுடைய முக்கியமான கூறுகளையும்
பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மையையும் சுற்றுச்சூழலையும் படிக்கணும். இப்போ இந்த சிலபஸுக்கு நம்ம ஸ்கூல் புக் 6th to 12th படிக்கிறோம், ரைட்? அதை தாண்டி மஜித் ஹுசைன் இந்த புக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கிறோம். டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த புக்கை ஃப்ரீயாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்காங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் கிடையாது. இது உங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும். இதை தாண்டி மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான, அதாவது மாத இருமுறை வரக்கூடிய இதழ் டவுன் டு எர்த். ஸோ டவுன் டு எர்த் பார்த்தீங்கன்னா முதல் 15 நாளைக்கு ஒன்று, அடுத்த 15 நாளைக்கு ஒன்று, 2 வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ இதில் வந்து பெரும்பாலும் சமூக பிரச்சனைகள் வரும், புவியியல் சார்ந்த எல்லா விஷயமும் வரும், ஜியாகிரபி சம்மந்தமாகவும் இஷ்யூஸ் சம்மந்தமாகவும் எல்லாமே இந்த மேகசீனில் வரும். இதை நீங்கள் பணம் வந்து கொடுத்து தான் ஒரு புக் ஸ்டோரில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த புக் ஸ்டோர் எங்கே சார் இருக்கும்? பெரிய பெரிய இடங்கள் இருக்கும், சின்ன சின்ன ஊரில் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு பெரிய டவுனில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை கேட்டு பாருங்க. விழுப்புரத்தில், கடலூரில், சென்னையில், மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூரில், சேலத்தில், இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். இதை தாண்டி என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஸோ நம்ம தர்மராஜ் அவர்கள் எழுதிய என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, சுற்றுச்சூழல் இயல். இதை தாண்டி நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் போட்டிருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அப்படிங்கிற புக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழில் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஜியாகிரபி அண்டு பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இறுதியாக இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடோடு பொருத்தி பார்க்கறது, கடைசியாக 40 மார்க்கு. இப்போ பாருங்க, இந்தியன் எக்கானமி வரும். இந்தியன் எக்கானமி அப்படியே வந்து கடைசியாக என்ன பண்ணுது? இண்டெக்ஸோட முடியுது. அப்போ யூனிட் நம்பர் 5 வரக்கூடிய சில டாபிக், அதாவது இது 2ம் சேர்த்து தான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் யூனிட் நம்பர் 5ன்னு கொடுத்துருக்குறான். அப்படியே பாருங்க, 6th to 12th ஸ்கூல் புக் படிக்கிறீங்க. இந்த ரமேஷ் சிங் அல்லது நிதின் சிங்கானியா 2த்துல ஏதாவது ஒரு புக்கு தேவைப்பட்டா படிக்கலாம். இதில் நம்மளுக்கு ரமேஷ் சிங் புக்கு ஃப்ரீ பிடிஎஃப் டெலகிராமில் போட்டிருக்கிறோம். சங்கர் கணேஷ் கருப்பையா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அவைலபிளாக இருக்குது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு, பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எதில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு 100-200 தான் நினைக்கிறேன் புக்கு. இதை தாண்டி டேக்ஸினுடைய வகைகள், வரி வகைகள், ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷனு, நிதி ஆயோகோட ரிப்போர்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸு, பேங்கிங் டெர்மினாலஜி மொபைல் ஆப், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மொபைல் ஆப், ஆர்பிஐயோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முக்கியமான பணவியல் நிதியியல் கொள்கைகள், பிரதமருடைய திட்டங்கள், இந்திய மற்றும் மாநில அரசினுடைய நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டு, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி நம்ம என்னென்ன படிக்கணும்? இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது மற்றது எல்லாமே முன்னாடியும் படிக்கிறோம், திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், மாறி ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணோம்? கலந்து பிணைக்கப்பட்டதுன்ற மாதிரி கொடுத்துருப்பான் சிலபஸ். ஸோ ரிப்போர்ட் கண்டிப்பாக படிக்கணும். தமிழ்நாடு ரிப்போர்ட்டும், இந்த 2 ரிப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த 7 யூனிட்டும் முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸுக்கு குறைந்தபட்சம் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் 1 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். நீங்களா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். தினமணி அல்லது இந்து, இங்கிலீஷில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துவை பார்த்து. அதே போல் திட்டம், மாதம் வரக்கூடிய மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாத இதழ் தமிழ் இங்கிலீஷில் இருக்குது. 30 ரூபா நினைக்கிறேன். காசு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய புக் ஷாப்பில் இதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே போல் குருஷேத்ரா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் வந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் மாத இதழ் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிறது மத்திய அரசு மாதம் 2 முறை வரக்கூடிய ஃப்ரீ இதழ். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி எல்லா மொழிகளும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 2 வாட்டி வரக்கூடிய பிடிஎஃப். ஸோ இவ்வளோதான்ப்பா விஷயம். இதெல்லாம் வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதில் எல்லா புத்தகத்தையும் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிக்க போகிறோம். ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிடறோம். குரூப் 1ஆவது ப்ரிலிம்ஸில் படிக்கிறது மெயின்ஸில் 40% தான் வரும். 40 to 50%, 50% புதுசாக படிக்கணும். ஆனால் குரூப் 2 அப்படி கிடையாது. ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 60% to 70% முடிச்சிடுறீங்க. 60 to 70%, 30% தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இந்த புக்கெலாம் பாருங்க, எல்லா புக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் சொல்லியிருப்போம். அப்போ ப்ரிலிம்ஸில் வர்றதே மெயின்ஸ்லையும் வருது. இவ்வளோதான் விஷயம், ரைட்டுங்களா?
இந்த புத்தகம்லாம் முடிஞ்சதுன்னா நீங்களே கலெக்ட் பண்ணி படிங்க. இல்லைனா நான் படிக்கவே இல்லை சார், எக்ஸாமுக்கே படிக்கல சார், போகிறேன் சார் நான் ஓகே. இல்லை ஏதாவது பெரிய இன்ஸ்டியூட்டில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிறேன்னா ஓகே, அதுவும் ஃபைன். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கல. குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கல. குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கு நம்ம ஜிஎஸ் மட்டும் எடுக்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எடுக்கிறது இல்லை. குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் முதல்நிலை தேர்வுக்கு ஜிஎஸ் மட்டும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். எதில் எடுக்கிறோம்? ப்ரிலிம்ஸ்ல சேர்த்தே. இந்த நீங்க ப்ரிலிம்ஸ் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணீங்கனாலே அதுலேயே உங்களுக்கு என்ன பண்ணுது, குரூப் 2A மெயின்ஸு 70% கவர் ஆகிடுது. 30% தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அவ்வளோதான். அந்த 70% நான் ப்ரிலிம்ஸ்லேயே முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சிலபஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அதை நீங்கள் படிச்சிருங்க. மீதி 70% நான் ப்ரிலிம்ஸ்லேயே முடிச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கான இந்த கோர்ஸ் டீட்டெயில் தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், இது கட்டாயம் கிடையாது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு நீங்கள் தாராளமாக மூவ் ஆன். நீங்கள் படிக்கிறது செல்ஃபாக படிக்கிறதுக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை நான் எக்ஸாமுக்கே படிக்கலனாலும் ஓகே, அதுவும் சொல்லிட்டேன். கோர்ஸ் தேவைப்பட்டாலும் ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன், இல்லைனாலும் விடுங்க, அவ்வளோதான். ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் கோர்ஸு இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஃபைன். ஸோ நீங்கள் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 60% இப்போவே முடிச்சிடுறீங்க ப்ரிலிம்ஸ்லி. அதை தாண்டி நீங்கள் எடுக்கும் பொழுது மெயின்ஸை பொறுத்தவரையில் இந்த பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். அப்போ எழுத்து பயிற்சி மிக மிக அவசியம். நன்றி.